அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தில் தொடர் நிகழ்வுகளில் இன்று மார்கழி திருவிழா 21ஆம் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இங்கு கலந்திருக்கக்கூடிய நம் மூத்த தமிழ் ஆளுமைகள், கூட்டு மாவட்டம் 1 ஆளுநர் அன்பிற்கினிய தொல்காப்பிய செம்மலப்பா அவர்களுக்கும், நம் மாவட்டம் 18/8 முதல் துணை ஆளுநர் முனைவர் கோபாலையா அவர்களுக்கும், மாவட்டம் 18/12 அன்பு தோழமை முத்துஞானம் அவர்களுக்கும் இனிய வரவேற்பினை சொல்லி, இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு களம் அமைத்துக் கொடுத்த நம் தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர், இயக்குனர், கவின்கலை வேந்தர், சிவத்தமிழ் சீராளர் எங்கள் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், எங்கள் அன்பிற்கினிய துணை தலைவர் பாரதி கண்ட புதுமை பெண் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் இனிய நன்றியை சொல்லிக்கொண்டு நாம் இப்பொழுது திருப்பாவை பாசுரத்திற்குள் பயணிக்கிறோம். 21 ஆண்டாளின் திரு அருளோடும் கண்ணனின் பெருமருளோடும் இந்த பாசுரம் சிறக்கட்டும். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கில் மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில். தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய், மாற்றாருனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண். தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய், மாற்றாருனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண். ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலுரும் பாவாய். ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலூர் எம்பாவாய். இந்த திருப்பாவை 21ஆம் பாடலுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நப்பின்னையை கடந்த 3 பாடல்களில் எழுப்பியாயிற்று இல்லையா? இப்ப அடுத்து என்ன பண்றாங்கிறத பாப்போம். நப்பின்னை பிராட்டியை எழுப்பி கண்ணனை அழைத்து வாமா, உன்னாலதான் முடியும், நீ மனசு வச்சாதான் முடியும்னு தாயிடம் சொல்லி தந்தையிடம் ஒரு காரியத்தை செயலாற்றிக் கொள்வது போல் நம் சிறுமியர்கள் எல்லோரும் நடந்து கொண்டார்கள். இப்ப அவளும் உணர்ந்து எழுந்து வந்தாச்சு. அவ என்ன சொல்றா, அட தோழியரே, நானும் உங்கள ஒருத்தி தானே, என்ன நீங்க அப்படி பிரிச்சு பாக்கலாமா? உங்கள் காரியத்துக்காக நானும் சேர்ந்து என் கண்ணனை என் மன்னனை எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்றா. அதாவது கணவன் மேல எவ்வளவு அன்பு இருந்தாலும் தோழியரையும் விட்டு கொடுக்காமல் அவள் சொல்வதாக இந்த கட்டமைப்பு. வாருங்கள், நாம் எல்லோரும் ஒன்று கூடி நம் கண்ணபிரானை வேண்டிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி அனைவரும் சேர்ந்து நம் கண்ணபிரானின் வீரத்தை ஏற்றி சொல்லி அவனை எழுப்புவதாக இந்த பாசுரம். கறந்த பாலை ஏற்றுக்கொண்ட கலன்கள், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பசுக்கள் அங்கே எப்படி இருக்கு. நந்த கோபருடைய அந்த தோட்டத்துல தானா வழியுதான், அதாவது நம்ம போய் கறக்க வேண்டிய அவசியமே இல்ல. கொண்டு போய் குடத்தை வச்சா நிரம்பி வழிஞ்சு அது பால் சேராலாம் ஆச்சுன்னு சொல்லி முந்தின பாசுரங்கள்ல நாம் பார்த்திருக்கோம். அப்படி பொங்கி ததும்பி மேலே வழியும்படியாக இடைவிடாமல் பசுக்கள் பாலை சுரக்கக்கூடிய வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பெண்களும் சரி, பேதைகளும் சரி, அணைத்து கொள்ளக்கூடிய நற்குணத்தை கொண்டவன் யார்? நம் கண்ணன். அந்த கண்ணனுடைய தகப்பனார் யார்? நந்தகோபர். அப்போ இந்த பசுக்களுக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல தலைவர், அதுக்கு பொறுப்பாளர் யாரு? நம்ம நந்தகோபர். அப்பேற்பட்ட நந்தகோபருக்கு பிள்ளையானவனை எங்க இருந்து எங்க வராங்க பாருங்க.
ஒரு ஒரு துளி கூட யோசிக்காம எல்லோருக்கும் பாலை சொரியக்கூடிய அந்த பசு கூட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய நந்தகோபரின் பிள்ளையானவனே, நீ திருப்பள்ளி எழ வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அடியார்களை காப்பதில் மிகவும் சிரத்தை உடையவன் நீ. ஏன்னா உனக்கு பக்தர்கள் மேலதான் பாசம் அதிகம். நீ இப்படி இருக்கலாமா? பெருமை பொருந்தியவனே, இந்த உலகத்துல சுடர் விளக்காய் இருக்கக்கூடியவனே, ஒளிமயமாக தோன்றக்கூடியவனே, துயிலெழுந்து வருவாயாக. எதிரிகள் எல்லாரும் நேத்தே பார்த்தோம் நம்ம. இவரை பார்த்தாலே அவர் நிக்கிற தோரணையிலே எதிரிகளுக்கெல்லாம் காய்ச்சல் வந்து விடுமா அப்படின்னு பார்த்தோம். உன்னோட விஷயத்துல அவர்களுடைய வலிமையெல்லாம் அழிந்து போய்விடும். ஏன்னா உன்னுடைய சிறப்பு அப்படி இல்லையா? உன்னுடைய மாளிகை வாசலில் அவர்களெல்லாம் கதி இல்லாம உனக்கு பயந்து காத்திருக்கிறாங்க. ஆனா நாங்க உன்னுடைய மாளிகையில பயந்து காத்தில்ல, உன் மேல இருக்க பாசத்தால காத்து கிடக்கிறோம். ஒரு சரணாகதிக்காக உன்னுடைய திருவடியை தேடி நிற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உன்னையே துதித்து உனக்கு மங்களாசாசனம் செய்து கொண்டு உன்னுடைய மாளிகை வாசலில் சேர்ந்து நிற்கின்றோம். வா, எங்களுக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதாவது மன்னாதி மன்னர்கள் எல்லாம் உன்னுடைய கால்ல காத்து கிடப்பது உன்கிட்ட இருக்கிற பயத்தால. ஆனா ஏற்கனவே நான் சொன்னது போல உன்னுடைய பக்தர்களாகிய உன்மேல் பிரியமுள்ள நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம்லாம் கொண்டவங்க இல்ல. நாங்கெல்லாம் அழைச்சா நீ வந்தே ஆகணும், ஏன்னா எங்களுக்கு உரிமை இருக்கு. நீ எங்களுடைய கண்ணன், நாங்க சொன்னா நீ வந்துதான் ஆகணும். எவ்வளவு உரிமையா சொல்றாங்க பாருங்க. உன்னை எங்கள் அன்பென்னும் கயிறால் நாங்கள் கட்டி போட்டிருக்கிறோம். உங்க அம்மா தான் உன்னைய உரல்ல கட்டுவாளா? நாங்க உன்னைய அன்பால கட்டி போட்டிருக்கோம். நாங்க சொன்னா நீ எந்திரிச்சு வந்துதான்ப்பா ஆகணும், நீ எங்க கிட்ட இருந்து தப்பவே முடியாது அப்படின்னு அந்த ஆயர்குல பெண்கள்லாம் சொல்றாங்க. ஆண்டாள் அந்த மாலையை தன் கழுத்தில் அணிந்து நம்ம கண்ணனுக்கு கொண்டு போடும் பொழுது கண்ணன் ஒரே ஒரு தலைமுடியால் அவ கட்டி போட்டாளாமா. அந்த கண்ணன் அந்த மாலைக்குள் இருந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாள். அப்ப எப்பேற்பட்ட ஒரு வேற எதுவும் தேவையில்ல, அன்பு 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 இறைவன். ஏன்னா நேற்று கூட நம்ம திருவம்மானையில கூட அந்த மாணிக்க வாசகர் ஒரு பெண்ணாக தன்னை கற்பனை செய்து கொண்டு அந்த அதாவது சிவனையே தன் கணவனாக நினைத்து அவனோடு நான் மயங்கி முயங்கி இருக்க வேண்டும், அவனை மட்டுமே நான் காதல் செய்ய வேண்டும், அவனோடு தான் ஊடுவேன், அவனோடு தான் கூடுவேன் சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் நம்ம திருவாசக தொண்டர் நம் நிறுவனர் அவர்கள் சொன்னார்கள். அதே போல இறைவனிடம் அளவு கடந்த அன்பு கொண்ட பெண்கள் அவனையே மிரட்டுறாங்க. நான் சொன்னா நீ வந்துதாயே ஆகணும், வேற வழி கிடையாது உனக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த ரங்கநாதன் ஆண்டாளிடம் வசமாக சிக்கிக் கொண்டான் அந்த ஒற்றை தலைமுடியில். இது பக்தியினுடைய உச்ச நிலையை பற்றி பேசுகிறார்கள். நம்ம பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடவே முடியாது அப்படிங்கிறதுதான் இந்த பாடலுடைய ஒரு உண்மையான நுட்பமான பொருள். ஏன்னா இப்போ நம்ம இவங்க கண்ணப்பனை பத்தி நம்ம அடிக்கடி நம்ம நிறுவனர் அவர்கள் சொல்லுவாங்க, எப்பேற்பட்ட மந்திரங்கள் வேத உபதேசங்கள்லாம் செஞ்செல்லாம் இறைவன் இறங்கவில்லை. வாயில்ல எச்சில் தண்ணியை கொண்டு துப்பிய அந்த கண்ணப்பனைத்தான் சிவனுக்கு பிடித்திருந்தது. காலால மிதிச்சு ரத்தம் வழியுதேன்னு காலை வச்சவனைதான் பிடிச்சிருந்தது. ஏன்? அந்த பாசத்துக்குத்தான் இறைவன் கட்டுப்படுவான். வேற பெரிய படோபடாமமா ஆடம்பரமா பூஜை எதுவுமே அவன் எதிர்பார்ப்பதில்லை. அன்போடு அவனை நாம் உள்ளத்தில் இருத்தி அகம் மலர்ந்து அவனை உணர்ந்து அவனை அழைக்கும் பொழுது நிற்பான் நம் முன்னாடி. நமக்கு வேண்டுவன எல்லாவற்றையும் கொடுப்பான் என்று சொல்லி அந்த உரிமையை அடியார்களுக்கு இறைவனிடம் இருக்கக்கூடிய அந்த காதலை அந்த உரிமையை இங்கே பறைசாற்றி அவனை அழைக்கிறார்கள். உன்னோட அம்மாவையும் தாண்டி உன் மனைவியையும் தாண்டி எங்களுக்குத்தான் உன்மேல அதிக உரிமை இருக்கிறது, நாங்க சொன்னா நீ எந்திரிச்சு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 21 பாடல், அதாவது 21 25 வரை நப்பின்னையோடு சேர்ந்து அவர்களும் கண்ணனை எழுப்புகிறார்கள். நம் கண்ணன் என்ன செய்கிறான்? துயிலெழுந்து வந்து விடுகிறான். வந்ததும் அவங்களுக்கான காரியம்லாம் என்னென்ன செய்யணும் ஆராய்ந்து நீதான் எங்களுக்கு ஆசி கொடுக்கணும்னு போற்றி பாடுகிறார்கள். இறைவனை போற்றுதலே ஒரு ஆனந்தம் இல்லையா? அவனை அமர், அந்த சிங்காதனத்துல அமர் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. அதை நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த திருப்பாவை பாசுரம் 21 உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலும் கண்ணனை நினைத்து, அதாவது ஒரு வரமாகவே நான் இதை நினைக்கிறேன். இதற்கு களம் அமைத்து கொடுத்த நம் நிறுவனர் சத்யா அவர்களுக்கு மீண்டும் என் பணிவான நன்றியை சொல்லிக்கொண்டு, இங்கே இணைந்திருக்கக்கூடிய நம் மூத்த தமிழ் ஆளுமைகள் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி
இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய நம் தொல்காப்பிய செம்மல் அப்பா கோபால் ஐயா, முத்துஞானம் தோழமை, அன்பிற்கினிய புன்னகை அரசி சசியானந்த அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி இப்போ